Hi friends, Assalamualaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சேனல்ல வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மூணே பொருட்களை கொண்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான புட்டிங் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது பப்பாளி பழத்துலேருந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் தேவைப்படும், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு பீஸ் பப்பாளி பழம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு தோலையும் நீக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எடுத்து போட்டுக்கலாம். புட்டிங் செய்யக்கூடிய இந்த பப்பாளி பழம் நல்ல பழுத்த பழமாகவும் நல்ல இனிப்பு சுவையுள்ள பழமாகவும் இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுடைய புட்டிங் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பல்ப் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. தோலை நம்ம தூக்கி போட்டுடலாம். பப்பாளி பழத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, ஆனால் நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் மில்க் மேடு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ண போகிறோம். மில்க் மேடு எப்படி வீட்லேயே செய்கிறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்தது எலுமிச்சை பழத்தில் கால் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கொட்டை இல்லாமல் சாரை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த 3 பொருள் மட்டும்தாங்க நமக்கு தேவை இந்த புட்டிங் செய்கிறதுக்கு. மில்க் மேட் அதாவது கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்க பாலை நல்லா சர்க்கரை சேர்த்து சுண்டை காய்ச்சி அதுக்கப்புறம் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் வச்சு ஒரு 4 பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி விட்டு எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக மைய வைக்காதீங்க, ஜஸ்ட்டு பல்ஸில் மட்டும் அரைச்சி எடுங்க. அதுலேயே ஈஸியாக மஞ்சிரும். ஏன்னா இதோட பல்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடனே மஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு மோல்டுலையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பு டம்ளர் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட எதுலனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ஷேப்ஸ் தேவையோ அதிலலாம் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த புட்டிங் நம்ம கவுத்தோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். நான் 2 மோல்டுலேயும் ஒரு கப்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு பப்பாளி பழ பீஸில் இவ்வளோ கிடச்சிது. நீங்கள் கொஞ்சமாவோ நிறையவோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு சுவையை கூட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வச்சுட்டு எடுக்கலாம். ரொம்ப நல்லா செட் ஆகிருக்கும். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். 1 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆயிரும். அப்படி இல்லைனா 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் ஊற்றி வச்சதை அப்படியே நான் கவுக்குறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வருதுன்னு. சில டைமில் நமக்கு இந்த மாதிரி புட்டிங் ஈஸியாக கழண்டு வராது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கப்பில் மேலே தட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக வந்துடும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நார்மலான சில்னஸோட சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பப்பாளி பழம் நல்ல பழுத்த பழமாகவும் நல்ல இனிப்பு சுவையுடைய பழமாகவும் இருக்கணும். அதே மாதிரியே இது நம்ம அரைக்கும் பொழுது ரொம்ப நேரத்துக்கு அரைச்சிட்டே இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு புட்டிங் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ 3 பொருளை கொண்டு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்ச இந்த புட்டிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.